கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போகலாம். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல எனக்கு கொடுத்ததான வார்த்தை திருச்சபைக்கு அறிவிக்கும்படியாய் தேவன் சொன்னதான வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். அது ஒருவேளை நீங்கள் வாக்குத்தத்த செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் அந்த வார்த்தை என்னோடு பேசிக்கொண்டே இருந்தது. பல வகையிலே இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆகையினால் அந்த வார்த்தையை நாம் எடுப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீக்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதற்கு இயேசு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னோட பேசும் ஆண்டவரே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் உங்கள் இருதயங்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட கொஞ்ச நேரம் அப்படியே உங்க இருதயத்தை ஆண்டவரோடு நீங்க கொஞ்ச நேரம் உறவாடுறது. ஓ ரிபா சாந்தாரவா துராரவா ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இன்று காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இன்று காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஒரு ஆண்டவர் ஒரு அரை பிரச்சனை ஒரு அட்டை அட்டி ஆண்டவரை நீங்க தூக்கி நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில் அவர்கள் ஒரு ஆண்டவரை அவர்கள் தூக்கி நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஸ்திரத்தன்மையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆவியான ஜனங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். சிந்தனை மண்டலங்கள் ஆழங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உள்ளத்துல வார்த்தையை கொடுத்தார். திருச்சபையை பார்த்து சொல்லும்படி ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதமாக கர்த்தர் இந்த பகற்காலத்தில் நம்மளோடு பேசும்படி விரும்புகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க என்பதை பரலோகம் அறிந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனிடத்திலே நாம் அநேக காரியங்களை கேட்கிறோம். அதை தாரும் ஆண்டவரை, இதை தாரும், இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்று கேட்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சரீரத்தில் ஒரு வியாதியோடு காணப்பட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை அடிக்கடி ஒரு சத்துரு துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். நான் மிகவும் அதனால் பலவீனப்பட்டு போனேன். என் சரீரம் என்னுடைய வாழ்க்கைக்கு நடத்துவதற்கு ஏற்றதா இல்ல. பலவீனத்தோடு ஒவ்வொரு நிமிஷம் அவர் வேதனைப்படுவது, சில ப்ராப்ளங்களை அவர் சந்திக்கும் பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே போய் ஜெபித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1 தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை நான் போய் கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். 3 தடவை நான் வேண்டிக் கொண்டேன் என்று கர்த்தரிடத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படி வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அவன் உட்கார வேண்டிக் கொள்கிறார். 3 தடவை வேண்டிக் கொள்கிறார். 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த நாள் காலங்களிலே கர்த்தருடைய கிருபையை குறித்து, தேவனுடைய கிருபையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை. எல்லாம் கைவிட்ட பிறகும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. நான் யோசித்து பார்த்தேன், சிலருக்கு வாழவே பலன் இல்லை. இந்த பலவீனத்திலையும் எப்படி இருக்காங்கன்னு அவங்களை உற்று பார்த்தா, அந்த பலவீனத்துல அவங்க ஒரு கிருபையை, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறதை என்னால என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. எதெல்லாம் உங்களால முடியாதோ, எதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு சொல்றீங்களோ, அங்கெல்லாம் உங்களை தகுதிப்படுத்தி உதவியை கொண்டு வருவதற்கு பேர் தான் தேவனுடைய கிருபை. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சாட்சி சொல்ல முடியும். என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் ரெட்ட பிள்ளைகளாய் ஆஸ்பத்திரியில பிறந்த பொழுது, நான் ஒரு 8 மணிக்கு நான் உள்ள போன பொழுது, அந்த பிள்ளையை கொண்டு வந்து என் கரத்துல கொடுத்த அந்த நர்ஸ் சொன்னாங்க, சார் உங்களுடைய மனைவிக்கு நீர் கட்டி இருக்கிறது. அப்ப 2 நர்ஸ் பேசிக்கிட்டாங்க, எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னே தெரியல, நீர் கட்டி இருக்குன்னு சொல்றீங்க, அப்படின்னு சொன்னாங்க. நான் விசுவாசித்தேன். வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலே நடக்காது என்று சொல்லுகிற நேரத்துல ஆண்டவருடைய கிருபை நமக்கு இறங்கி வருமானா, அது செயல்பட வல்லமையுள்ளதா, செயல்படுத்த வல்லமையுள்ளதா. நான் ரொம்ப நாள் கழிச்சு அதை ஆபரேஷன் பண்ணி நாங்க எடுத்தோம். ஆனால் அன்றைக்கு என் மனைவிக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தை, அது உங்களுடைய சரீரத்தின் பலனினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். என் தாயார் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. 4 ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. கொரோனா சந்தித்தா கட்டாயம் ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இன்னைக்கு கூட சகோதரர் அப்பாத்துல அவங்க மரித்ததுக்கு காரணம் அதுதான். கொரோனால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க, ஆனா ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கொரோனால இருந்து வெளியில வந்தாங்க. எப்படி அவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எங்க அம்மாவை காப்பாத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய கிருபை. இதுதான் கர்த்தருடைய கிருபைன்னு நீங்க அறிந்து கொள்வதற்காக நான் இந்த சாட்சியை சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கடந்த நாட்கள்ல வாட்சும் மின்னி ஜோப் அண்ணன் அவங்க வரப்போறாங்க. 21 நம்ம இடத்துல பிரசங்கம் பண்றாங்க. வட இந்தியாவில் 25 வருஷம் அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க. 2 கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப உற்சாகமா இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செய்றாங்க. காரணம் கர்த்தருடைய கிருபை. எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு செய்ய பலன் இல்ல அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. தேவ கிருபை ஒரு மனுஷனுக்கு இருந்தா போதும், ஆண்டவர் அவனை எவ்வளவோ பெரிய மனுஷனாக கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். அநேக காரியத்தை நான் சக்சஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஊழியத்துல. என்னுடைய பலத்தினால் அல்ல. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன், ஐயா இந்த கூட்டத்துக்கு நடத்துக்கு எவ்வளவு லட்சம் தேவை, என்ன செய்ய போறோம். சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி சில நேரம் சில காரியத்துல சில மனிதர்கள் நம்பி தலை கொடுத்துருவேன், அவங்க இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டுருவாங்க. உண்மையாகவே அதை முடிக்க முடியாது. ஆனா அந்த மீட்டிங்கை மிக சக்சஸா முடிச்சிருப்பேன். காரணம் அது தேவனுடைய கிருபை. படிக்கிற ஞானம் இல்ல, தொழில் செய்ய வசதி இல்ல, வாழ்க்கையை கடந்து போவதற்கு எனக்கு தேவையான பலன் இல்லை. எல்லாரும் முன்பதாக ஒரு தாழ்வான ஒரு எண்ணத்தோட நீங்க காணப்படுறீங்களா? இன்னைக்கு காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என் கிருபை போதும் மகனே, உனக்கு என் கிருபை போதும் மகனே. இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் அவர் தம்முடைய வார்த்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ நம்ம பழகணும். ஆண்டவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க வாழ பழகிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில அநேக பகுதிகளில் நீங்க ஒரு வெற்றியை, நீங்க ஒரு ஜெயத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். சங்கீதம் 63:3 நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை என்ன செய்யும், துதிக்கும். Because your loving kindness is better than life. என் வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பின் தயவின் கரம், தேவனுடைய கிருபை நீட்டப்படுமானால் அவன் சொல்லுவான், என் ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. இன்னைக்கு காலவேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜீவன் பெருசா கிருபை பெருசான்னு பார்த்தா கிருபை தான் பெருசு. கிருபையை வச்சு ஜீவனை பெற்றுக் கொள்ளலாமே தவிர ஜீவனை வச்சு கிருபை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை இருக்குமானா நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் அவனுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையில இந்த வசனம் என்னை உற்சாகப்படுத்த ஆரம்பித்தது. ஜீவனை பார்க்கிலும்
உமது கிருபை நல்லது. Because your loving kindness is better than life. Better than life. அவருடைய அன்பின் தயவு என் வாழ்க்கையை ரொம்ப பெட்டரா மாத்திரும் அப்படின்னு சொல்றாரு. அநாதரத்துல இருந்து தாவீது சொல்லுகிற வார்த்தை. அபிஷேகம் கிடைச்சிச்சு, ஆனா சிங்காசனத்துல உட்கார்ந்து பல தடைகள், சவுல் ஒரு பக்கம், சூழ்நிலை எல்லாமே இதுதான் இருக்கு. சும்மா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிரவீன், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், தேவையில்லாம நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கொண்டு வந்து கடைசியில இப்ப வனாந்திரமா ஓடுற அளவுக்கு வாழ்க்கை இருந்துச்சு, மாறிடுச்சு. இப்ப ஜீவனை காப்பாத்துறதா வாழ்க்கை வாழ்ற ஒண்ணுமே புரியல. இப்ப சொல்றோம் ஆண்டவரே உங்களுடைய கிருபை நல்லது, என் ஜீவனை பார்க்கல உங்களுடைய கிருபை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்க ஜீவனை காப்பாற்றணும், உங்க ஜீவியை காப்பாற்றணும், உங்களுக்கு வாழ்வு உண்டாகணும், உங்களுக்கு வாழ்வாதாரம் உண்டாகணும் கேட்டீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கத்தகத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு என்ன செய்யும்? பணத்தை நம்பி அல்ல, பொருளை நம்பி அல்ல, சொத்தை நம்பி அல்ல, கிருபையை நம்பி வாழ்ந்தவங்க தான் அநேகர் ஜெயிச்சிருக்காங்க. கிருபையை நம்பி வாழ்ந்தவங்க அநேகர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒருமே நம்ம சிம்பிளா இருக்கிற மாதிரி பார்த்து தெரியும், அவங்க பெரிய பெரிய சக்சஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா ஆண்டுடைய கிருபை அவங்களோட இருக்கிறத நான் நல்லா பார்க்க முடியும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காலங்களில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் கிருபை உனக்கு போதும் தானே, உங்களுடைய எல்லா தலைவனும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் மாற்றுவேன். லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் than life. உன் வாழ்க்கையை பெட்டரா மாத்தணுமா, சூப்பரா மாத்தணுமா, ஆச்சரியமா மாத்தணுமா, உங்க கிருபை மட்டும் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் மாற்ற வல்லவராக. கிருபை ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. உலகமே அழிய போகுது இல்லையா? நோவா உலகத்தையே கர்த்தர் அழிக்க போறாரு, தண்ணீர்னால அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு கப்பலை கட்டி நோவாவையும் அவன் குடும்பத்தை காப்பாத்துறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் பலம் எல்லாம், அவன் திறமை எல்லாம், அவன் தாளம் எல்லாம் ஆண்டுடைய கிருபை. உலகமே அழியுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தோம்னு இப்ப சிந்திச்சு பாருங்க. ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுல்ல. யாரையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எப்ப யாரு சாவாங்க நமக்கு பயம். ஒரு தெருவுக்குள்ள ஒரு அமெரிக்காவுடைய ஒரு தெருவு முழுவதும் சாவா இருக்குது. எல்லா வீட்லயும் ஒரு பேனா இருக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிவியில காமிச்சோம்னா நமக்கு அடுத்த வாரம் எப்ப நடக்குதோ, மார்ச் வந்துருச்சு, மே வந்துருச்சு, மே வந்தா முருங்காணியில அத்தனை தெருவுலையும் அனைமா ஒரு பேனா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம். நான் நினைச்சேன், நீங்க நினைச்சீங்க என்ன தெரியல. ஏன்னா அவ்வளவு பயத்தை நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, உண்டாக்கிட்டாங்க. இந்திய தேசம் இன்னைக்கு கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது காரணம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, பரலோக தேவன் பாராட்டிய கிருபை. அதனால நான் சொல்றேன் என்னன்னா, உங்களுடைய வேலையோ, உங்களுடைய படிப்பையோ, உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலனையோ நம்பி நீங்க வாழாதீங்க. ஆண்டவருடைய கிருபையை நம்பி வாங்க. இதெல்லாம் உங்க பின்னாடி வரும். அதனால தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்க ஜெபம் மாறட்டும். நான் சொன்னேன், மென்டலியா நீங்க வாங்கினா டோட்டலா உங்க லைஃபை கர்த்தர் என்ன செய்வாரு, மாற்றுவார். கேட்க வேண்டியது கிருபை. பலவீனத்தை மாற்றுங்க. நல்ல பலவீனத்தை மாற்றும்படி தேவனிடத்துல போனா அவர் சொல்றாரு, கிருபை நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு. இவருக்கே ஒண்ணும் புரியல. ஏன்னா இவர் பலவீனத்தை ஒரு நாள் மாற்றுவார்னு வச்சுக்கோங்க, மறுநாள் 4 நாள் கழிச்சு இன்னொரு பலவீனம் அவனுக்கு என்ன செய்யும், வரும். சுகருக்கு போய் செக் பண்ண போனா அவன் சொல்றான் பிபி வந்திருக்குன்னு சொல்றான். பிபிக்கு போய் செக் பண்ண போனா அவன் கொலஸ்ட்ரால் உனக்கு வந்துருச்சுன்னு சொல்றான். கொலஸ்ட்ரால் போய் செக் பண்ண போனோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு காட்டுல பிளாக் வரும்னு சொல்றான். ஒண்ணு மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான், வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அதனால பலவீனத்தை நான் மாற்றலடா, அதே தம்பி டோட்டலா உன் பலவீனத்தை மாற்ற கிருபையை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். கிறிஸ்துவ ஜீவிதத்துக்குள்ள வந்த உடனே பிச்சை எடுத்து வாழ்கிற பொழப்பு நமக்கு தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் அறிந்து நமக்காக கொடுக்க வல்லவர். இந்த காலவெளியில கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா, நான் உனக்கு என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைச்சிருக்கேன். உலகமே துன்மார்க்கத்துல போது, உலகமே அக்கிரமத்துல போது, உன் பக்கத்து வீட்டுக்காரன், தூரத்து வீட்டுக்காரன், சொந்த பந்தம் எல்லாமே அக்கிரமத்துல இருக்கிறான். நீ மட்டும் ஏன் இப்படி வாழ்ற அப்படின்னு பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை அவனை வாழ வைக்குது. அந்த கிருபை அவனை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுது, அவனை ஜெயம் எடுக்க வைக்குது, கப்பல் எல்லாம் செய்ய வைக்குது.
எல்லாம் தண்ணியில செத்து போனாலும், எல்லாம் கொரோனால செத்து போனாலும் உங்களை என்னை வாழ வைக்கிறது கர்த்தர் காரணம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனா பெருசா கிருபை பெருசுன்னு பார்த்தா கிருபை தான் ஒரு மனுஷனுக்கு பெருசு. ஆதியாகமம் 19:19 வாசிக்கிறோம். லோத்து சொல்லுகிறார், உமது கண்களிலே உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. சோதம் கொமரா பட்டணத்தில் இருக்கிறான். கிருபை கிடைச்சா ஆபிரகாம் கூட இருந்தா கொஞ்சம் உனக்கு ஒரு கிருபை என்ன செய்யும்? கிடைக்கும்ல. பக்கத்துல உங்களை பார்த்து கிருபை பெற்றவனோடு இப்படி சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து கையை பிடிச்சு யாராவது 2 பேர் சொல்லுங்க, ஒண்ணு கிருபை உள்ளவனா இரு, கிருபை பெற்றவனோடு இரு. சூப்பர்ல. ஒண்ணு நீ கிருபை உள்ளவனா இரு, இல்ல கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அவனை மட்டும் காப்பாத்தல, அவன் வீட்டுல இருந்த 8 பேரை காப்பாத்தது. அவன் வீட்டுல இருந்த உங்க வீட்டுல ஒரு ஆள் கிருபை பெற்ற ஆளா இருந்தா உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தை காப்பாற்ற அந்த கிருபை போதுமானது. கிருபையை பற்றி கொடுங்க. ஜீவனா கிருபையா பெருசா பார்த்தா கிருபை தான் பெருசு. படிப்பா கிருபையா பார்த்தா படிப்பு வச்சு கிருபையை சம்பாதிக்க முடியாது. கிருபையை வச்சு படிப்பு என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வச்சா காலேஜ் வச்சா சொல்லுங்க. ஆமென். சம்பாத்தியமா துட்டா கிருபையா அப்படின்னு பார்த்தோம்னா துட்டு சில நேரம் கைவிட்டுரும். கிருபை ஒரு நாளும் நம்மளை கைவிடவே கைவிடாது. கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது. அப்பாட்ட விவேக்கே கைவிட்டுருச்சு. ஒத்த பிள்ளை கோடி வச்சிருந்தான், மஞ்சள் காமரம் ஒண்ணுமே செய்யணும். கிருபை வந்தோடனே கட்டியெல்லாம் கரைஞ்சு போகுது. வாழ்க்கையை டோட்டலா மாறுது. வாழ்க்கையை கிருபையில நடத்த பழகிக்கோங்க. கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வதிக்க வர்றாங்க. 10 தலைமுறைக்கு உள்ள நுழைய முடியாது. சோதோமின் ஜனங்கள் 10 தலைமுறைக்கு உள்ள நுழைய முடியாது. மாமியார் ஐஸ் வச்சு, மாமியார்கிட்ட இருந்ததான தேவனை ஐஸ் வச்சு ஒரு தோட்டத்துக்கு போய் அங்க போய் போவாச கண்டுபிடிச்சு அந்த போவாசத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது ஜீவனா கிருபையா பாத்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கு கர்த்தருடைய கிருபை போவாஸ் வயல்வெளிக்கு கொண்டு போகும். கர்த்தருடைய கிருபை தேவன் யார் என்பதை அறிய வைக்கும். 10 தலைமுறைக்கு உள்ள வர முடியாத ரூத் இயேசுவின் பிறப்பின் சந்ததியில தலைமுறையில் இடம் பெற்றானா அது ஜீவனா கிருபையான்னு பாத்தீங்கன்னா அந்த ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்தது அவருடைய கிருபை. அப்ப இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு. நீங்க கவலையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், பாரத்தோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் ஹேண்டில் பண்ண பெரிய கவலையோட வந்திருக்கலாம். என் கிருபை உனக்கு போதும். உன் மேல கிருபை இருந்தா உன்னை பார்க்கிற அத்தனை பேரும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். காரணம் என்னை வார்த்தையை அழுகி தட்டி கற்றுக்கொடுக்கிறேன். 10 தலைமுறையின் சாபத்தையும் ஒரே ஆளை டோட்டலா மாத்திட்டாங்க. நகோமிக்கு கூட ரூத் வராங்க. புருஷன் செத்துக்கிட்டான், பிள்ளை செத்துக்கிட்டான், எல்லாமே போச்சு. மறுபடியும் கர்த்தர் அவளை பெத்தலேகம் கொண்டு வராங்க. ஜீவன் பண்ணபடிதான் வர ஜீவனம் பண்ணபடி. ஜீவனம் பண்ணபடி வந்தா கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கிட்டா இது செட் ஆகாது, போய் பொறுக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த வயல்வெளியில ஆண்டவருடைய தயவு நமக்கு வேணும், கர்த்தருடைய கண்களுக்கு வேணும். பக்தியில போய் கேட்டுப்பா என்னத்த இப்படி இருக்கு நம்ம சூழ்நிலை, பஞ்சத்திலே போயிட்டு இருக்கோம், வண்டிக்கு தான் கடையிலே போகுமா, கடனுடைய தான் வாழ்க்கையை முடிச்சிருவோமா, அடுத்து ஏதாவது நல்ல ஒரு ஃபியூச்சர் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அத்தை சொல்றாங்க, போவாஸ் வயல்வெளிக்கு போ, போவாசின் கண்கள் உனக்கு கிருபை தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணுவான். வீட்டுல இருக்காங்க இந்த 40 நாள் ஜபத்துல இந்த வயல்வெளிக்குள்ள வந்தனா போவாசின் கண்கள் உங்களுக்கு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, பாப்போம் பேசிடாதா, முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப மூண்டவங்க பெரிய ஆட்கள் சில நேரம் புரோல் வருதுல்ல. ஏன்னா இங்க நின்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கப்பன் எனக்கு பிள்ளைங்க தான். அதனால 10 தலைமுறை சாபத்தை திரும்ப மாத்திரும். அல்லேலூயா சொல்லுவான், பரப்புற சாபம் அப்பா தாத்தா மாதிரி சாபத்தை திரும்ப மாத்த. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. எரியோ பட்டணமே அழிக்கப்பட்டது, துதியினால இடிஞ்சிச்சு, துதிக்கு இரையாக்கப்பட்டது. அங்க இருந்த ராகாப்பு பாருங்க அந்த கிருபையை பிடிச்சிட்டாரு, அந்த கிருபையை பிடிச்சிட்டாரு. அவ கடைசியில எரியோ அழிக்கப்பட்டா அந்த ராகாப்பு கர்த்தர் அவரை என்ன செஞ்சார் பாருங்க. காரணம் அவ கர்த்தருடைய கிருபையை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சார். கர்த்தர் மிகப்பெரிய நல்லவர்.
ஆண்டுடைய கிருபை ஜீவனை பார்க்கிறோம். அவருடைய கிருபை ரொம்ப நல்லது. பிகாஸ் யுவர் loving kindness is better than வாழ்க்கையை ரொம்ப பெற்றா மாற்றி. ரோமர் 5:12-1-2 வாசிக்கும் போது, ரோமருக்கு 5:1-2 வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது வசனம் சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று என்ன செய்து கொண்டிருக்கோமா? நிலை பெற்று வாழ்கிறோம். இயேசுவின் கிருபையை பிரிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, எனக்கு சரியா ஞாபகம் இருக்குமானா யோவான் 1:16 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி வசனம் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? பக்கத்துல கிருபையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த கிருபைக்குள்ள நம்மளை பிரவேசிக்க பண்ணுவதற்கு அவர் தம்முடைய மாம்சத்தின் திரை வழியால் அந்த சாக்கியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது, மனசார இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கற்றுக் கொடுக்க வல்லவன். ஆராதனை முடிஞ்சாலும் மனசார இயேசுவேன்னு கூப்பிட போறோம். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு அள்ளி தர கற்ற வல்லவன். 136 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை அவர் கிருபை என்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க வைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல வச்ச ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் நமக்கு கிருபை செய்தாரே. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களால் உண்டானது இது தேவனுடைய. அப்ப அந்த கிருபை நம்ம என்ன செய்ய வச்சுன்னா, தாழ்வில கிடந்தோம், எளிமையில கிடந்தோம், குப்பையில கிடந்தோம், உதவா கலையா கிடந்தோம், ஒண்ணுமில்லாதவனா இருந்தோம். ஆனா நம்ம தாழ்வில இருந்த நம்மள ஆண்டுடைய கிருபை நம்மளை லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, உயர்த்த ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே கஞ்சிக்கு கூட வழி இல்லாதவனா நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் அநேகரை போஷிக்கிறவனா கட்டுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாழ்வில இருந்து என்னை உயர்த்தினது அவருடைய கிருபை. அப்ப உங்களை தாழ்வில் இருந்து உயர்த்தப்பட வேண்டுமானால், மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் ஆண்டுடைய கிருபை ரொம்ப முக்கியம். 2 பேருக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. இவங்க 2 பேருமே தாழ்வில் இருந்தவங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சவுல். அவனை குறிச்சு அவனே சொல்றான், நான் பெஞ்சமின் கோத்திரத்தாலு, நான் எல்லாரையும் ரொம்ப சிறியவன் அப்படின்னு சவுல் சொல்றான். எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னா, கழுதைய தேடி அப்பா வீட்டுல இருந்து கழுதை காணாம போச்சு, கழுதைய தேடிதான் சவுல் என்ன செய்யறாரு, புறப்பட்டு வாரார். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இஸ்ரவேல்ல. ஒரு ராஜா வேணும்னு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரிடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு ராஜாவை எனக்கு காமிச்சு கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்றதுக்கும் இவன் கழுதையை தேடி ஒரு தீர்க்கதரிசியாகி சாமுவேல்ட்ட போறான். சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சவுல் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு ஞான திருஷ்டி, கழுதை தொலைஞ்சு போச்சுன்னா எங்க போச்சுன்னு அவர் சொல்லுவாருன்னு, திசையை சொல்லுவாருன்னு போறான். ஆனா அங்க பாருங்க, சம்மதமில்லாத ஒரு பிரச்சனை, ராஜா வேணும்னு பிரச்சனை. சவுல் போறதுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்ட கேட்கறதுக்கு சரியா இருந்துச்சு. சாமுவேல் கண்களில் சவுலுக்கு கிருபை கிடைச்சிச்சு. கழுதையை தேடி போன சவுல கர்த்தர் ராஜாவா மாத்திட்டார். அதே நேரத்தில் தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தான், அப்பாவுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா அவனை ஆண்டவர் அப்படியே அழகா ஓரம் கட்டி, எல்லாருமே ஓரம் கட்டினாங்க. கர்த்தரும் அவனை அப்படியே அழகா சேவ் பண்ணி கொண்டு வந்தாரு. அவனையும் கர்த்தர் ராஜாவா என்ன செஞ்சாரு, மாத்தினாரு. ஆனா 2க்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் கிருபை இழந்தான், தாவீது கிருபை இழக்கவே இல்லை. சவுல் கிருபை இழந்தான். 2 பேருமே தாழ்மையில இருந்து மேன்மைக்கு வந்தவங்க தான். தாவீதும் தாழ்மையில இருந்து மேன்மைக்கு வந்தவன் தான், சவுலும் தாழ்மையில இருந்து மேன்மைக்கு வந்தான். ஆனா 2 பேர்ல சவுல் கிருபை இழந்தான், தாவீது அவனுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் சந்ததி கிருபையை காத்து கொண்டிருக்கிறார். நீங்க யாருன்றத முடிவு பண்ணிட்டு இந்த ஆராதனை விட்டு நீங்க போக முடியாது. 2 சாமுவேல் 7:15 சொல்லுது, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார்,
சவுலத்துல இருந்து கிருபையை விளக்குறது போல உன் பிள்ளைகிட்ட இருந்து நான் என்ன மாட்டேன், கிருபைய விளக்க மாட்டேன். 11:2 சாமுவேல் 22:51 சொல்றது, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22. சதா காலமும் கிருபைய செய்கிறார். 2 பேரும் தான் புறப்பட்டிருந்தாங்க. ஒருவனுக்கு கிருபை க்ரோஸ், ஒருவனுக்கு கிருபை லிப்ட். உயர்த்திருச்சு, அவனை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தவன கர்த்தர் அரசனா மாத்துனா எப்படி இருக்கும்? இல்லையா சொல்லுங்க. சும்மா போஸ்டர்ல அடுத்து சீக்கிரமா அடுத்த முதல்வரன் போட்டதுக்கே யாரும் என்ன செய்ய கையில பிடிக்க முடியல. சாதாரண தெருவில் இருக்கிற ஒரு எம்சி கவுன்சிலர் கூட நம்மளால கையில பிடிக்க முடியல. இவர் கிருபை இவரை என்னமா மாத்திருச்சுன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன அரசனா என்ன செஞ்சிருச்சு, மாத்திருச்சு. கர்த்தர் உங்களை லிஃப்ட் பண்ணும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆடு நீங்க கிருபை என்ன செஞ்சிடும், தொலைஞ்சிடும். ஆட்டமா ஆடி கிருபை என்ன செஞ்சிடக்கூடாது. நான் கட்டின மகா பாவி. ஒருத்தர் அடிக்கடி என்ன சொல்றாரு, நான் கட்டின வீடு பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரு சர்ச்சில். அதுக்குள்ள கிருபை அனுபவம். ஏன்னா எல்லாமே ஆண்டுடைய கிருபையில தான் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. ஒரு சான்ஸ், ஒரு தயவு, ஆண்டவர் சின்னதா ஒரு லிஃப்ட் தூக்கி விட்டோன்னு நீ நினைச்சிடக்கூடாது. என் திறமை, என் மைண்ட் எல்லாம் ஒண்ணும் ஆகாது. கிருபை பிடிச்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு வச்சு கிருபை உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் எட்டர்னல் கிரைஸ், நித்திய கிருபை அவருக்கு என்ன செய்யுங்க, நான் உனக்கு தருவேன். நீங்க வாழ்ற சரியான வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கு அந்த கிருபையை நீங்க சேர்த்து வச்சுட்டு தான் நீங்க போவீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் பண்ணின தாவீது ஜெபம் பண்ணது அவன் மட்டுமல்ல, அவனுடைய சாலமோனுக்கும் அவனுக்கு பின்வருகிற சந்ததிக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. வச்சுக்கூடா மொத்தமா காரணம் என்னன்னா, அந்த தாவீது பெற்ற கிருபையை அப்படியே கடத்தலாம் பாருங்க. சாலமோன் கூட அவருடைய சந்ததிக்கு அந்த கிருபையை கடத்தலாம். நீங்க எதை உங்க பிள்ளைங்களுக்குள்ள கடத்த முயற்சிக்கிறீங்க? காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசுறது. இதெல்லாம் நான் நினைச்சு வந்து பேசுறது இல்லை. இன்றைக்கு காலவெளியில உங்க பிள்ளைங்களுக்குள்ள எதை கடத்த நீங்க பிரயாசப்படுறீங்க? எங்க அப்பா என் ஊழிய தரிசனத்தை எனக்குள்ள கடத்தினார். ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள கடத்தினார். எங்க அப்பா அவங்க சந்தித்த ப்ராப்ளம், பிரச்சனை, தரித்திரம், போராட்டம் இதெல்லாம் என்கிட்ட கடத்திருக்காருன்னா நான் ஊழியத்தை செஞ்சிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன். உங்க பிள்ளைக்கு நீங்க எதை கடத்துறீங்க முக்கியம். உங்க பிள்ளைக்கு உங்க கிருபையை நீங்க கடத்துனீங்கன்னா அவங்க நல்லா வாழ்வாங்க. உங்க கண்ணு பார்க்க அவங்க மேன்மையா இருப்பாங்க. உங்க கை தட்டி இருக்கணும். ஒருவன் கிருபையை போக்கடிக்கிறான், ஒருவன் கிருபையை பெருக்குகிறான். ஒருவன் கிருபையை போக்கடிக்கிறான், ஒருவன் கிருபையை பெருக்குறான். நீங்க கிருபையை பெருக்கிறவரா நீங்க மாறணும். பூமிக்கு 103:11 சொல்றது, நீ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கும். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் கணக்கிட முடியாது. அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை பெருசு. அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை பெருசு. அந்த கிருபைய கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். யாக்கோபு 4:6 1 பேதுரு 5 நீங்க வாசிக்கும் பொழுது 5:5 நீங்க வாசிக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா, கிருபை கொடுக்கிறார். அப்ப நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக வாழ்த்துகிறவன் உயர்த்தும். சபையில கர்த்தருக்கு முன்பதாக உங்களை சாந்து, ஊழியக்காரனுக்கு முன்பதாக உங்களை சாந்து, ஊழியக்காரன் கடத்துல அடங்கிடும். அங்க உங்களை தாழ்த்துல உங்களை விட்டுக் கொடுங்க, உங்களை ஒப்புக் கொடுங்க. பாஸ்டர் என்ன சொல்றீங்க, அதை கேட்கிறேன் பாஸ்டர், வந்தாலும் ஏற்றுக்கிறேன் பாஸ்டர், நீ நல்ல சொன்னா கேட்டுக்கிறேன் பாஸ்டர், அது என்ன சொன்னாலும் பரவாயில்ல.
தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? கிருபையை கொடுக்கிறார். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னா, கிருபை எப்படி பெருக்கிறதுன்றத பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்ப ஒருவன் கிருபை இழந்தா உங்களுக்கு கிருபையை பெருக்கணும். கிருபையை போக்கடித்தவர்களையும் பைபிள் எழுதியிருக்கு, கிருபையை பெருக்கினவர்களையும் பைபிள் எழுதியிருக்கு. கிருபையை போக்கடித்தவன் விட்டுருங்க. நான் இப்ப பேச போது கிருபையை எப்படி பெருக்கிறது. பணத்தை பெருக்க பிரயாசப்படுறோம், நல்லது. சம்பாத்தியத்தை பெருக்க பிரயாசப்படுறோம், நல்லது. சொத்தை பெருக்க பிரயாசப்படுறோம், நல்லது. படிப்பு மேல் படிப்பு பிரயாசப்படுறோம், நல்லது. அதை காட்டிலும் மேலாவது ஒண்ணு சொல்றேன், கிருபையை பெருக்க பிரயாசப்படுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த கிருபை எப்படி பெருக்கிறது? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? எப்படி ஆளுக்கு தங்கச்சி, நீ கர்த்தருக்கு நீ பயந்து வாழ்ந்தா உன்னை அறியாமலே ஒரு கிருபை உனக்கு பின்னாடி இருந்து உனக்காக செயல்பட்டு. கிருபை இழந்து போனவர்கள் நல்லா வாழ்றது மாதிரி தெரியும். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கிருபை அவனை கைவிட்டுரும். ஆனா கிருபையோடு வாழ்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அப்படி அடி மேல அடி வச்சு உச்சத்துக்கு போவாங்க பாருங்க. அங்க இருக்குது பாருங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் மேல இருக்கிறது இவன் மேல வச்சிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. முன்னாடி பார்த்த ஆளு வேற, இப்ப பாக்குற ஆளு வேற. என்னன்னா அவன் மேல இப்ப கிருபை மொத்தமா வச்சு அப்பா செயல்படுறாரு. சொல்லுங்க. அதனாலதான் கிருபை பெருக்க வேண்டும் என்று நான் பேசிக்கிறேன். தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் கிருபை. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை என்ன செய்யுமா? பெருகும். 2 கொரிந்தியர் 4:15-16 நீ வாசிக்கும் பொழுது அநேக கிருபையினால் பெருகும். அதனால எல்லாரும் சேர்ந்து நாம சபையில ஸ்தோத்திரம் பண்றோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றோம். இப்ப என்ன பெருகும்னா, அந்த 40 நாள்ல ரொம்ப எல்லாருக்கும் ஆண்டவர் மொத்தமா கிருபை பெருக பண்ணிட்டே இருப்பாரு. 40 நாள் நீங்க பண்ற ஜபம் உங்க வீட்டுல நீங்க உணர்ற பிரசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை நாங்க விட்டாதீங்க, அதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பேரை சொல்லியும் இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன சொல்றவங்க அத்தனையும் சொல்லி ஒரு ஜனக்கூட்டம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 40 நாளும் அவங்களுக்கு கிருபை இன்னும் அதிகமா அள்ளி ஆண்டு போட்டுட்டே இருக்கு. அவங்க ஜெபிக்கிறதுல ஜெயம் பெறுறாங்க. இவளுக்கு மட்டும் எப்படிடா எல்லாமே முயற்சி எல்லாமே வெற்றியா இருக்கு, ஜெயமா இருக்குது, யாரும் ப்ராப்ளத்தை சந்திக்கிறாரு, ரொம்ப ஜாலியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு விட்டு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு கிருபை அவங்களோட இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க உயிரோட இருப்பது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கும் நீ ஒண்ணும் இல்லாம போயிருக்க, உனக்கு உயிரோட இருப்பது நான் சொல்றேன் கர்த்தருடைய கிருபை. அதனால கிருபையை பெருக்குங்க. லூக்கா 2:52 வசனம் சொல்றது, இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன செய்தாங்க? விருத்தி. கிருபை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை விருத்தி அடைய வைக்கும். நான் சொன்னேன்ல, சவுல் தாவீது. வசனம் சொல்கிறது, சவுல் வர வர பலவீனப்பட்டான், தாவீது வர வர பலப்பட்டான். சூப்பர்ல. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, சவுல் வர வர பலவீனப்பட்டான், தாவீது வர வர. அப்ப பலப்படுத்துகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை. விருத்தி அடைய வைக்கிறது கர்த்தருடைய கிருபை. உங்க பிசினஸ் விருத்தி அடைய பண்ணுவதற்கு டெக்னிக்கல் நீங்க மூவ் பண்ணாதீங்க, கிருபையை கேளுங்க. நம்மள கர்த்தர் தெரியாதாமா சார்? அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, பிசினஸ்ல ஜெயிச்சவங்க கேளுங்க, அது தப்பு இல்லை. ஆனா உங்களுடைய டெக்னிக்கல். நான் கடந்த நாட்டுல தம்பி செல்வத்தை நான் பார்க்க போனேன். காலில் எதிர்பாராம காலில் முனி காலில் கட்டவரையில் ஒரு இது விழுந்துருச்சு வேலை பார்க்குற இடத்துல. அவனுடைய மிகப்பெரிய கிருபை கட்டவனை பாதுகாத்தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாருங்க, அவன் போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தான். புண்ணு என்ன செஞ்சிச்சுன்னா, சலம் வச்சு அது புதற ஆரம்பிச்சிச்சு. 2வது டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் மாத்திரையை பார்த்தாரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, இந்த மாத்திரை வந்து புண்ணு புதற மாத்திரை, தப்பா நான் நினைச்சிட்டேன், கொடுத்துட்டேன்னு நினைச்சிருக்கிறேன். அப்ப என்ன பொண்ணு மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, என்ன மாத்திரை ஊசி போட்டாலும் ஆண்டோடைய கிருபை. நான் வந்து சொல்லிட்டேன், தம்பி மாத்திரை மருந்து ஊசி நான் பார்த்தா ஆண்டோட அப்பாட்ட கிருபை டோட்டலா புண்ணை கத்த என்ன செய்வாங்க ஆத்தி இனிமே நடக்க கத்த கிருபை. கிருபை பெற்று வாழணும். அதனால சவுல் வர வர பலவீனப்பட்டான், தாவீது வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். தேவன் டக்குன்னு ஒரு நாள் நைட்டு படுத்து காலையில இருந்துச்சுன்னா அப்படியே பயங்கரமா மாத்துகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை என்ன செய்கிறார்?
ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார். கர்த்தர் அவன் மேல் என்ன வச்சாரா? கிருபை வச்சார். கிருபை அவனை எங்க கொண்டு போச்சுன்னா, எல்லாருமே குழியில போட்டாங்க, வெறுத்தாங்க, தள்ளினாங்க, ஒதுக்குனாங்க, தூக்கி எல்லாம் போட்டாங்க. இல்ல அப்பா வைத்தவர், அண்ணன் வைத்தவர், மாமா வைத்தவர், சித்தப்பா வைத்தவர், பெரியப்பா வைத்தவர், அவன் வைத்தான், இவன் வைத்தான், இவன் வைப்பாங்க, எல்லாமே கைவிட்டுச்சு. அப்பாவுக்கு செல்ல பிள்ளை மடியில வளர்த்த யோசேப்பு எல்லாமே கைவிட்டுச்சு. குழியில போட்டாலும் சரி, சிறைச்சாலை போட்டாலும் சரி, அவன் அறியாத ஒரு கிருபை அவன்கிட்ட இருக்கிறதுல அதை எவனும் எடுத்து போடவே முடியல. கர்த்தர் அவனை டாப்புக்கு கொண்டு விட்டாரு. அந்த பார்வோனுடைய அரண்மனையிலையும் அந்த எகிப்து தேசத்துல யாரா டாப்னு கேட்டா யோசேப்பு பேரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மேல கர்த்தர் வச்ச இல்லையா. அதெல்லாம் இன்னைக்கு நீங்க தெளிவா 100% உங்க பைபிள முன்னாடி போட்டு எழுதுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை 100க்கு 100 உயர்த்தும். எண்ணி 10 வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையுடைய டோட்டலை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது உங்களை துடைத்து போட நினைத்த தருத்திரியும் கூட உங்களை கண்டு விலகி போகும். மலைகளும் குன்றுகளும் உனக்கு முன்பதாய் காக்கப்பட்டு போகும். கரைகளும் முரடுகளும் உனக்கு முன்பதாய் இல்லாமல் போகும். ஒரு அருமையான சமநிலை, ஒரு நீரூற்றை, ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சபையில் கற்றுக் கொடுப்பார். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை என்ன செஞ்சிச்சு? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கிருபை எப்படி பெறுகிறதுன்றத நான் பேசிக்கிட்டு. பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். யாரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. நல்ல கவனமா என்ன கவனிங்க. அவர்கள் எல்லார் மேல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பூரண கிருபை. அப்ப கிருபை எப்ப பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சொல்லிட்டு வரும்போது இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இயேசு குறிச்சு யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்க மேல என்ன ஒரு பெருகும்? சும்மா இல்ல, பூரண கிருபை. ஒரு முழுமையான கிருபையை நீங்க என்ன செய்ய முடியும்? யாரை குறிச்சு நீங்க பேசணும்? அப்ப இயேசுவை குறிச்சு நீல இருந்து பேசுவேன்னு ஒரு தீர்மானம் என்ன செய்ய பண்ணுங்க. நீங்க யார்கிட்டெல்லாம் இயேசுவை குறிச்சு எப்பெல்லாம் பேசுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு பூரண கிருபை அப்படியே உங்க பேங்க் பேலன்ஸ்ல அப்படியே என்ன செய்யும்? டெவலப் ஆகிட்டே இருக்கும். தர்மம் தலை காக்கும், கிறிஸ்தவனுக்கு கிருபை எல்லாத்தையும் காக்கும். சொல்லுங்க பாருங்க. ஆமென். ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை குறித்து இந்த காலவேளையில நான் பேச ரொம்ப உற்சாகப்படுறேன். காரணம், கர்த்தர் காலையில உங்களோட பேசிக்கிறேன். இந்த கிருபை குறித்து பேசணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நான் காலையில ஜெபிக்க எந்திரிக்கும் போது என் மனைவி கரெக்டா ஒரு செல்ல ஆன் பண்ணா ஒருத்தர் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு. நான் உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கர்த்தர் காலையில இந்த வார்த்தைய நிச்சயமா உறுதியா என்ன செய்ய பேச சொல்றாரு. யாரோ நீங்க கலங்கி போன இதயத்தோட வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த கிருபை இறங்கி வந்து அந்த கண்ணி வேதனை புடச்சு கொடுப்பாங்க. பயப்படாது, தைரியமாக சோர்ந்துபடாது. எழுவு கண்டிருக்காங்க. பேசு, தாராளமா இயேசுவை குறித்து பேசு. உயிர்த்தெழுந்த வல்லவர் காலவெளியில் உங்களோடு இருக்க நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ளவர், ஜீவன் உள்ளவர். இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்படினால பூரண கிருபை அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு பூரண கிருபையோடு என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. பூரண கிருபையோடு வாழ்ந்தாங்க. சொத்தெல்லாம் வித்து வச்சுட்டாங்கன்னு தான் பாத்துக்கோங்களேன். சொத்தெல்லாம் வித்து எங்க வச்சுட்டாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சுட்டாங்க. பாருங்க, நம்ம ஆளு பாத்தீங்கன்னா சீட்டு கட்டுறா ரகமா போடுவேன், காசு இல்ல பாஸ்டர். அப்ப கர்த்தருடைய பாதத்துல உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய பணத்தை என்ன செய்யணும்? வைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப பூரண கிருபை உங்களுக்கு என்ன செய்யும்? அள்ளி ஆண்டவர் தருவாங்க. என்ன பாஸ்டர் தப்புன்னு சொல்லிட்டாரு, கோச்சிட்டீங்களா? இல்லன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கோச்சாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்காக பிரயாசம், இயேசுவின் நாமத்தை சொல்றது, உயிர்த்தெழுந்த வல்லவரை பிரஸ்தாபப்படுத்துறது, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதே ஒரு வைராக்கிய நமக்குள்ள என்ன செஞ்சிருந்தோம்? அந்த ஏன் ஏசப்பா பிள்ளைன்னு உங்களை ஏன் ஃபேக்டரியில போனோன்னு ஏன் பொட்டு வைக்கிறீங்க? ஏசப்பா பிள்ளை ஒரு மாதிரி நடிக்கிறதா? அவங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து என்ன நீ பொட்டு வைக்கிற? நான் ஏசப்பா பிள்ளை அப்படி சொல்லும் போது ஒரு கிருபா தூக்கும் பாருங்க உங்களை. அவன் முன்னாடி உங்களை கிருபையா உயர்த்துறாங்க. அங்க நீ நடிக்கிறதுனாலதான் உனக்கு கிருபா அங்க வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லாட்டி அந்த மேனேஜர் எல்லாம் தாண்டி நீ பெரிய ஆள் ஆயிடுவ. ஏன்னா புரிய மாட்டேங்குது உங்களுக்கு.
அங்க கேட்கிறான், கேட்க வைக்கிறாரு. என்ன நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொன்ன உடனே ஒரு கிருபை அள்ளி போறாரு பாருங்க. அவன் உங்க மேல போறான், பெரிய கிருபை பெற்றாங்க. இவரை போய் என்ன செய்ய டிஸ்டர்ப் பண்ண 3 தரம் இயேசுவிடத்துல போய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார். அப்ப மறுபடியும் பிரச்சனையை சந்திச்சான். 3வது தரம் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தம்பி தலைவீனத்துல ஏன் பலன் பூர்ணமா வரும், கிருபை இருக்கு உனக்கு, அள்ளி கிருபை விட்டு நீ வாழி போட்டு கர்த்தரோட நான் வாழ வைப்பேன். உங்களை கிண்டல் பண்றாங்களா, கேலி பண்றாங்களா, உங்களுக்கு விரோதம் எது செய்யறாங்களா, கவலைப்படாது. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்குது. ஒருத்தர் உங்க மேல கை போடுவது இல்லை, ஒருத்தரும் உங்களை தொடுவது இல்லை. பூர்ண கிருபை இந்த காலங்களில் உங்க மத்தியில ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி, கரத்தை வானத்தை உயர்த்தி, எல்லாரும் ஒரு தலையில ஒரு கையை வச்சு இந்த பூர்ண கிருபை அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கி அந்த கிருபை ஒரு கையை தலையில வச்சு ஒரு கையை வானத்துக்கு உயர்த்தி ஆண்டோட கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் அந்த பிரச்சனை உணர்ந்து உண்மையா அது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை இறங்கி வருகிறத உணரப்படி உண்மையா ஃபீல் பண்ணி மனசால பூரண கிருபை மெதுவா சொல்லுங்க, பூரண கிருபை என் தலைவரை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஆமா ஆமா ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா பொல்லாத கிரியைகளை நாங்கள் அழித்து பொல்லாத சத்துருவனை நிர்மூலமாக இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. போராடு எல்லா கிரியைகளை அழிப்பது, எல்லா கிரியைகளை அழிப்பது இயேசுவின் நாமத்தில் எல்லா கிரியைகளை அழிக்கிறது. விரோதமாய் எழுப்புவது சத்துருவின் கிரியைகள், விரோதமாய் எழுப்புவது பொல்லாத கிரியைகள், ஜனங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் நாங்கள் நிறுவனம் ஒரு அபிஷேக இடத்துல இறங்கி வந்து நான் கொண்டாடுகிறேன். வாலிப தம்பிமார்கள் வெக்கப்படாது, தலையை கீழே கவுளுக்குள்ள விட்டுட்டு நல்லா உயர்த்தி, தலையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஒரு கிருபை மேல இறங்கட்டும், குடும்பத்து மேல இறங்கட்டும். நீங்க சொல்லும் பொழுதே ஒரு ஆவியானுடைய மேல இறங்கி ஒரு தெய்வீக வல்லமை மனத்தில் இறங்கி வரப்பா. இந்த கரங்களை தட்டி நல்ல தெய்வ கிருபை நமக்கு என்ன செய்கிறது, கிரியை செய்ய வல்லமை உள்ளதா என்ன செய்கிறது இருக்கு. அதனால பூரண கிருபை உங்களுக்கு கிரியை செய்யணும்னு நீங்க விசுவாசிட்டீங்கன்னா அதெல்லாம் இயேசு குறிச்சு பலமா என்ன செய்யும். பக்கத்துல நம்ம பார்க்கணும், இயேசு குறிச்சு சொல்லிட்டே இருக்கு, சொல்ல சொல்ல கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையை குறிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு கிருபையை போக்கடிச்சா ஒரு கிருபையை பெருக பண்றோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையை போக்கடிக்கிறதான எந்த வேலையும் நீங்க பாத்துறாதீங்க. தேவையில்லாத பேசி கிருபையை என்ன செய்யாதீங்க, போக்கு. தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்து கிருபையை போக்கடிக்காதீங்க. தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்து உங்க மேல இருக்கிற கிருபை என்ன செய்யாதீங்க, போக்கடிக்காதீங்க. தேவையில்லாத செய்து உங்க கிருபை என்ன செய்யாதீங்க, போக்கடிக்காதீங்க. கிருபையை போக்கடிச்சுட்டு அப்புறம் ஆண்டவரே வந்தா அந்த கிருபை உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. கிருபை உங்களுக்கு வேலை செய்யணும்னா கிருபையை பெருக்கிற வேலையை இந்த வருஷம் நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்வாங்க. என்ன சொன்ன, மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, பூரண கிருபை அவர்கள் எல்லாரும் மேல இருந்தது. அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பலமா என்ன செய்தார்கள். எத்தனை குறித்து இயேசுவை குறித்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென் சொல்ல சொல்லுங்க, கையை உயர்த்த சொல்றேன். இயேசுவை குறித்து நான் சொல்லுவேன். என்னை ரட்சித்த இயேசுவை குறித்து, என்னை மீண்டும் அவருடைய ராஜ்யத்தில் இழுத்துக் கொள்ள போகிற இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவீங்களா? உங்க சாட்சியும் அவர் சாட்சியும் சேர்ந்து என்ன செய்ய சொல்லுங்க. அவங்களை கர்த்தர் தொடுவா.
சொல்ல தெரியலன்னா இங்க தீமோத்தேயு பயிற்சி வகுப்பு நடக்குது, ஆத்மாத பயிற்சி வகுப்பு. அது வாங்க, உங்களை சொல்வதற்கு நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். அடுத்ததாக கிருபை அநேக காரியங்களை மேற்கொள்ளும் ஒரு சக்தி. கிருபை அநேக காரியங்களை மேற்கொள்ளும் ஒரு சக்தி. கிருபை கிடைச்சிச்சுன்னா நீங்க சக்திமான் ஆயிடலாம். இப்ப ஃபைட்டர் மேனா? என்னது? அயன் பாக்ஸா? அப்ப கிருபை கிடைச்சா அது பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வல்லமை, அது மிகப்பெரிய ஒரு கிரியை செய்ய உங்களோட சேர்ந்தா ஆரம்பிக்கும். பலவீனம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி உடம்புலாம் இப்படி ஆகி போச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு பவுல் போய் ஜோம் பண்றான். அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன். ஓம் பலத்தை பார்க்காதடா, என் பலன் அதை விட பெருசு. அதை பார்க்க வேண்டியதை பார்க்காம பக்கத்துல நோக்க வேண்டியதை நோக்கு அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல நோக்க வேண்டியதை பார்க்க வேண்டியதை பார்க்காதனாலதான் நமக்கு ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது. எனக்கு பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறது. அது பஸ் அவங்க அப்படி சொன்னாங்க, பஸ் இவங்க அப்படி சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாரு அதுதான் நமக்கு முக்கியம். அவங்க சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன் சரி. எனக்கு என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் என்ன செய்யும். நீ பலவீனமான ஆள், அதனாலதான் நான் உன்னை அழைத்தேன். பராக்கிரமசாலி இந்த உலகத்துல அழைக்கல. பாத்தீங்களா, பலவீனமா இருந்ததுனாலதான் உங்களை நான் அழைச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு. பேர் பெற்றவர்களை அழைக்கல, பேரே இல்லாத உங்களை அழைச்சி பேர் பெற்றவனா மாத்துறதுதான் அவருடைய கிருபை. பேர் பெற்ற 4 ஆளை வச்சு நாங்க யாரு அப்படின்னு சொல்றது மேட்டர் கிடையாது. ஆண்டவர் குப்பையை எடுத்து அதை பிரம்மாண்டமா மாத்துறாரு பாருங்க. அங்கதான் கர்த்தருடைய தூசி எடுத்து அதை கோபுரமா மாத்துறாரு பாருங்க. நீங்க நானும் தூசியா இருக்கலாம், அவங்களை கோபுரமா மாத்துறாங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை கோபுரமா மாத்தும். அது ஒரு சக்தி, அது ஒரு வல்லமை. அந்த கிருபை பெற்ற மனுஷர்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுப்பும் போது சாதாரணமா எழுப்புனவங்க தான். ஆனா பின்னாட்கள் அவங்கள பார்த்தா மிகப்பெரிய வல்லமையா அவங்க மாறினாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்கள தூசியா எடுத்தாரு. ஆனா அவங்க மேல வச்ச கிருபை அவங்களை எங்க கொண்டு போயிருச்சு, மேன்மைக்கு கொண்டு போயிருச்சு. தலைவீரன் தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு, சும்மா சொன்னாரு, ஏய் பலத்த பராக்கிரமசாலியா வாடா, ஏன் பயந்து பயந்து ஆலயம் ஓரமா போர் அடிச்சுட்டு இருக்க, நீ தான் எனக்கு தேவை, வா, உன்ன இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், மிகப்பெரிய வல்லமையா அவனை மாத்திருக்கேன். அந்த கிதியோனை எடுத்து பயன்படுத்தினது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் பலமா கிருபையான்னு கேட்டீங்கன்னா அவருடைய பலம் இல்ல, கர்த்தருடைய கிருபை. ஆக கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய பலசாலிகளா இவர்கள் ஜீவித்தார். எத்தனையோ பாடல்கள் எழுந்த நமக்கு முன்பதாக போன மோசஸ் ராஜசேகர் ஐயாவை மேடையில பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி கட்சிப்பாரு. பாடுற பாட்டு அத்தனை பாட்டுமே மிகப்பெரிய எழுப்புதலை ஜனங்கள் கூட என்ன செய்யுது கொண்டு வந்து பலவீனனை வச்சுதான் மிகப்பெரிய பலமான மாற்றாங்க. ஆல்வே நீர் தான் ஐயா, இப்படி அநேக பாடல்களை எல்லாம் பாடின லூக்கா சேகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கால் வச்சோம், பெத்த 2 பிள்ளையும் செத்து போச்சு. பெத்த 2 பிள்ளையும் செத்து போச்சு. குப்பை மேட்டுல வீட்டுல ஓரத்துல எல்லாம் அடிச்சு ஒடுக்கி தெருவுல கிடந்த அவனை தான் இன்னைக்கு கூப்பிட்டு பிளைட்ல பறந்து சொல்றாரு, வாழ்வே நீர் தான் ஐயா. ஒண்ணும் இல்லாதவனை கர்த்தர் கொண்டு வந்து தான் மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தருடைய நல்ல சிஸ்டர். உங்க தாட்ல இருந்து நான் ஒண்ணும் இல்லாதவன்றதை எடுத்து போட்டு கர்த்தர் கிருபை கூட இருக்குதுன்னு நீங்க விசுவாசி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீங்க என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்க. அது இல்லையே இது இல்லையே, என் பிள்ளைக்கு அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும், தாழ்வு மனப்பான்மையை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பா கிருபை உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி ரொம்ப நன்மையான பவுல் அதான் சொல்றாரு, தாயின் கருவிலே என்னை அழைத்த தேவன் தம்முடைய கிருபையினாலே இந்த கனமான ஊழியத்துக்கு என்ன செய்தார், ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்றாரு. ஆசியா மைனர் பொழுது கர்த்தருடைய வார்த்தையினால் கண்டங்களை நிரப்பின பவுல் என்னை அழைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கிருபைன்னு அவர் சொல்றாரு. கப்பல் பயணங்களில் எத்தனை சேதங்கள், எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நொறுக்கப்படுகிற அனுபவங்கள். பவுலே நீ இப்படி சாதித்தவனாய் மாறினதுக்கு என்னன்னு கேட்டா அவர் சொல்வாரு, என் கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில்
என் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஆகையினாலே கிருபையினாலே நாம் தரப்பட கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. கடைசியா 1 கொரிந்தியர் 15:10 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கிறது. வாசிக்கலாம். ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மறுபடியும் 10 வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினாலே இருக்கிறேன். யார் சொல்றது? அநேகர் உயிரோடு எழுப்பின பவுல் சொல்றார். அவர் மூலமா இவருடைய கைகளினாலே அநேகர் அற்புதம் பெற்றவர் சொல்றாரு. நான் யாரும் தெரியுமா அப்படி சொல்லல, நான் இருக்கிறதே அவருடைய கிருபை. பக்கத்துல அவங்கள பார்த்து நம்ம இருக்கிறது அவருடைய கிருபைப்பா. அவங்கள கையை பிடிச்சு அவங்கள பார்த்து நீங்க பேசு, நம்ம இருக்கிறது நமக்கு கொடுத்த வீடு. இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க அவருடைய கிருபை நினைக்கணும். நான் கட்டின வீடு, நான் கட்டின பிசினஸ், நான் படித்த படிப்பு, நான் வாழ்ந்த வாழ்க்கை, எனக்கு உண்டானதெல்லாம், நான் இருக்கிறது அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி அவருடைய கிருபை. அநேகர் அவருடைய கிருபை இழந்து தோற்று போனவர்கள் உண்டு, அநேகர் அவருடைய கிருபையை பெருக்கி வாழ்ந்தவர்கள் உண்டு. இந்த வருஷத்தினுடைய இந்த 2வது மாதத்தின் 1வது வாரத்துல கர்த்தர் உங்களோட பேசுறார். அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். என் கிருபை உனக்கு போகும். எல்லாரும் விடுதலை போக கர்த்தரிடத்துல உண்மையா மனசார வாயை திறந்து அப்பா பாதத்துல என் உண்மையா என் மேல வச்ச கிருபை பேசுவா. அதை உணராம நான் வேகமா இதெல்லாம் எடுத்து நின்று தாங்க நோய் ராக்கா தூராலாமா ஷாக்கா தூராலாமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இந்த காலையில பேசியிருப்பாருன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும்னா, கர்த்தரிடத்துல ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாக்கலாம். நீங்களா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்ட சத்தியத்தை வச்சு நீங்களா ஜெபம் பண்ணுங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீங்களா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்ட சத்தியத்தை வச்சு நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசட்டும். ரெண்டு கையை உயர்த்தி சும்மா நிக்க கூடாது. உயர்த்தி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துருங்க. என் திரும்ப உனக்கு போதுமான